Praise the Lord. நன்றி தூய ஆவியானவரே ஸ்தோத்திரம். We thank you Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Glory to God. Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். We thank you Lord. We thank you Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Oh, praise the Lord. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவசமுகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவசமுகம் அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு அவர் எனக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே என்ப காணார் தேசமதை கண்களினால் காண்கிறேனே என்ப காணார் தேசமதை திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே கோயவன் கையில் களிமண்ணார் ஆனந்தேன் வனைந்திடுமே கோயவன் கையில் களிமண்ணார் அனுதினம் நீர் வனைந்திடுமே. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின், இந்த மகிமை உள்ள நாளின், இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் பேசுகிற நேரம் தகப்பனே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சங்கீதங்களின் புத்தகம் 138:2 படி
நீர் இப்பொழுதும் என்னோடும் எங்களோடும் ஆண்டவரே பேசும். நீர் பேசுகிற ஆண்டவர். உம்முடைய வார்த்தைக்கு முழுமையாய் கர்த்தாவே லீதியால் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வண்ணமாகவே அவளுடைய இருதயத்திற்கு வந்து சேர அனுக்கிரகம் பண்ணும். தூய ஆவியானவரே எங்களுக்கு துணையாக இரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மேலோர் எழும்பி நின்று ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மை சுற்றியுள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்ம செய்தித்தாளில் மற்றும் எல்லா சேனல்லையும் வருகிறது. நம்ம பக்கத்து அண்டை ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கேரளாவில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நம்ம வீட்டில் உட்கார்ந்து அதெல்லாம் பார்க்குறோமே அன்றி நம்ம நேரடியாக போய் பார்த்தால் அந்த நிலைமை நம்மை போல வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் ஒரு உழைப்பாளி, கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை கழிக்கிற மக்களும் அதில் இருக்கிறார்கள். நிறைய பேர் சுற்றுலாவுக்கும் சென்று அங்கே மரித்து போனார்கள். ஆகவே குழந்தைகள்லாம் மரித்து போயிருக்காங்க. பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவன் என்று பல உறவுகளும் தவிக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்க முடிகிறது. அவங்களுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்ல முடியாது. அல்லது இங்கே வசதி படைத்திருந்தால் பணம்லாம் கொடுக்கலாம், இப்போ அதையும் நம்ம தர முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவராண்ட நம்ம ஜெபிக்கலாம். போன உயிர்கள், போன நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இருக்கிற அவர்களுடைய அந்த வாழ்வு, அதற்கான ஆதாரங்கள் அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இனி அந்த பகுதியில் அவர்கள் வசிப்பதற்கு தகுதியான சூழ்நிலையாக இருந்தால் அங்கே இருக்க வேண்டும். இல்லை என்றால் மனிதன் வாழ்வதற்கென்று கொடுத்த இடங்கள்லாம் இருக்குது, அங்கே போய் தான் வசிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இனி அங்கெல்லாம் வரக்கூடாது. அதுபோல் நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் வராதுன்னு நம்ம நினைக்கவும் முடியாது. எங்கே நடந்தாலும் என்ன நிகழ்ச்சியும் எங்கேயும் பூகம்பம் என்றால் எந்த இடத்துக்கு வருகுனே தெரியாது. இதாவது மழை. ஆகவே அந்த எஞ்சியிருக்கிற மக்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் சீர்பட, அந்த தேசம், அங்கே இருக்கிற மக்கள் அமைதி பெற ஆண்டவரை அன்றி வேறொரு அதை சரி செய்ய முழுமையாக முடியாது. ஆகவே தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக நம்ம எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவது, இன்றைக்கு திருச்சபையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, சமுதாயத்திலும் கணவன் மனைவி உறவுகள் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அதற்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. நிறைய பேர் வீட்டில் ஒன்றா தான் இருப்பாங்க, வண்டியில் கூட ஒன்றா தான் போவாங்க. ஆனால் மனதளவில் அவர்களுக்குள்ள அந்த வேற்றுமையான எண்ணங்களோடு, எப்படிடா இந்த ஆள் கூட நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழப்போகிறேன், இந்த அம்மா கூட நான் எப்படி வாழப்போகிறேன்லாம், இப்படியே காலங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளெலாம் வீணாக போயிடும். நிறைய பெண்கள்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் ஊழியம் செய்கிற இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 திருச்சபைகளுக்கு நான் சென்று வருகிறேன். அங்கே இருக்கிற மக்கள், ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டே இருக்கிறேன், 12 மணிக்கு ஃபோன் வருது. ஐயா, நீங்கள் ஊழியம் முடிச்சுட்டு போயிட்டீங்க, இந்த ஊழியக்காரனை நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணே தெரியல அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. உடனே அவங்களுக்கு ஒரு தைரியம் சொல்லி ஆறுதல் படுத்தி நேற்றுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இப்போது நான் சந்தோஷமாக இருக்கேன், உண்மையாகவே அந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஜெபிக்கலைன்னா நான் செத்து போயிடலான்னு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கேள்விப்படும்பொழுது இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலைங்களும் பயங்கரமாக இருக்குது. சந்தேகம் அப்படின்ற ஊழியக்காரர்களுக்கே இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் தனித்தனியாக அவங்களாண்ட பேச முடியாது, சொல்ல முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா இந்த காலம் பார்த்திங்கன்னா திருச்சபையில் மக்களுக்கு அறிவுரை சொல்லாத, ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த புத்திமதியும் சொல்லாத, எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்குற மனநிலையில் இல்லை. ஆகவே குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபை மற்றும் சுற்றியுள்ள
குடும்பங்கள், கணவன் மனைவி உறவில், சமுதாயத்தில் தேவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனைவி ஒரு புருஷனோடு வாழ்வதற்காக தான் திட்டம் பண்ணி பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணை ஒரு ஆளை தான் கொடுத்தார். அப்போவே ஆதாமுக்கு ஒரு ஆள் பத்தாதுரான்னு 2 பேரை உருவாக்கி 2 மனைவி கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் ஆண்டவர் செய்யவே இல்லை. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரயமாய் செய்கிறவர். அப்படி தான் நீங்களும் நானும் நடக்கணும்னு எதிர்பார்க்குறார். ஆனால் எதிர்மறையான எண்ணங்களோடு இன்றைக்கு அயல்நாட்டு கலாச்சாரங்கள்லாம் நம்முடைய தேசத்திலும் பரவி இது பெரிய பிரச்சனையாக இருந்து நிறைய ஃபோன்லாம் வருது எனக்கு. அதனால் கண்டிப்பாக எங்கள் சபையில் சொல்லி ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். பேர் ஊர்லாம் சொன்னால் பிரச்சனைகள் வரும். அதனால் வேண்டாம், பொதுவாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற கணவன் மனைவி மற்றும் சுற்றி உள்ள குடும்பங்கள், கணவன் மனைவி உறவில் அவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தகப்பனே. இதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. பாவம், குழந்தைங்களாம் அழுகுறாங்க. அந்த குழந்தைகளுடைய மனநிலை பாதிப்புக்குள்ளாகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் இனி சமுதாயத்தில் எங்களுடைய சுற்றி இருக்கிற எந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கவே கூடாது. அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தேவனுடைய திட்டம் குடும்பங்களிலே காணப்பட வேண்டும். எப்போவும் வீட்டில் உட்கார்ந்து குடும்ப ஜபங்கள், பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் குடும்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களாய் நம்முடைய குடும்பங்கள் மாற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படியா எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்க, வியாதினால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. 7000 கணக்கில் 7000 வியாதிகள் இருப்பதாக நான் ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தில் படித்தேன். 7000 வியாதிகள். அதில் 3000க்கு உள்ளான வியாதிகளுக்கு மட்டும்தான் மருத்துவம், சிகிச்சை, மருத்துவ ஆலோசனைகள், பூரணமாக சுகமாக்க முடியாத வியாதிகள் நூற்றுக்கணக்காக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியம், ஆரோக்கியமான வாழ்க்கை அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆரோக்கியத்தை தேடி மனிதன் அமைதியை தேடி அங்கே என்னென்ன ஸ்பெஷல் டாக்டர், ஒரு மாதத்துலேயே 5 டாக்டர், இவர் சரியில்லை அவர் சரியில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய தேவன் தான் பரிகாரி. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அவர் உன் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர வேண்டிய பிள்ளைகள் ஒரு தலைவலினா கூட ஒரு ஸ்கேன், ஒரு சின்ன பல்வலினா கூட உடனே எல்லாம் எந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்து பயந்து போயிடுறாங்க. அவ்வளோதான், இதோட ஏதோ முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு எப்பொழுதும் நம்முடைய பரிகாரிய கர்த்தர் உதவி செய்வார். அப்படி வியாதி வந்தாலும் அவர் மூலமாக ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும். தெய்வீக சுகம் நம்முடையது. ஆகவே இந்த வியாதிகள்லாம் மக்களை மரணத்தில் நிறைய பேர் வியாதியில் மரித்து போகிறாங்க. ஆகவே வியாதி பிரச்சனையினால் கஷ்டப்படுகிற இன்றைய நாளில் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள். அவங்களெல்லாம் குணமடைய வேண்டும், ஆரோக்கியம் அடைய வேண்டும். கர்த்தர் இரக்கம் வைத்து எங்களுடைய சபையிலும் சுற்றி நாங்கள் பார்க்கிற இடங்களிலும் கர்த்தர் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கட்டளையிட்டு நீர் பரிகாரிய கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுமப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யப்படி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு டீன் ஏஜ்லேயே லிவிங் டுகெதர் என்ற ஒரு வியாதி தொடங்கியிருக்கு. அவங்க கணவன் மனைவியாக வாழறா, அல்லது சமுதாயமே அப்படி கணவன் மனைவி என்று ஒரு திருமண ஒப்பந்தம்லாம் இல்லாமல் வாழ்நாள் அப்படி கூட கழிக்கலான்னு அரசாங்கமே அதுக்கு நிறைய வெளிநாடுகள்லாம் அதுக்கு அனுமதி கொடுத்து சட்டமே ஏற்றுறான். இப்போ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கஷ்டம், யோசிச்சு பாருங்கள். ஆகவே இந்த நாளிலே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய படிப்பு, இந்த ரட்சிப்பு, வாலிபனையும் உமது வாலிப பிராயத்தில் உமது சிருஷ்டிகரை நினை. பெற்றோர்களுக்கு அடங்கிறதில்ல, ஆசிரியர்களையும் மதிக்கிறதில்ல,
சர்ச்சில் பாஸ் சொன்னாலும் அதை பற்றி எந்த ஒரு டோன்ட் கேர். சீர்கட்டு உலக பிள்ளைகளை விட மோசமாக இருக்குது பாஸ்டருடைய பிள்ளைகள். அப்படிலாம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து ரட்சிக்க, பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்க ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் பெற்ற தகப்பனையும் தாய் என்ன பண்ண, கனம் பண்ணு. நீ எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும் அப்பா அம்மா மதிகள்லாம் முடிஞ்சுது லைஃப், அவ்வளோதான். ஆகவே அப்படிலாம் நம்ம பிள்ளைகள் மீறி போயிடக்கூடாது. கர்த்தர் அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் பெற்றோர்களுக்கு, சமுதாயத்துக்கு, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க இப்படி வாலிப பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சோதர அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, அப்பா, எங்களால் தாங்க முடியாத பாரங்களை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை இருதயத்தையும் காக்க கடவுது என்று சொன்னபடி நாங்கள் உம்மிடத்தில் சொல்லியிருக்கிறோம். வருகிற நாட்களில் அந்த ரங்கத்தில் கேட்ட எங்களுக்கு வெளியரங்கமான பதில்களை பார்த்து, கிரியைகளை பார்த்து உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் மகிழ்ச்சி அடைய தொடர்ந்து உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக, போதிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். விசேஷமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன், செய்தி சொன்னேன். நான் எப்போவுமே முழுமையாக ஒரு செய்தி சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. காரணம், வருகிற அந்த ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். வரும்பொழுது சிலதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிப்போகுது. அப்புறம் தண்ணி குடிக்கிறவங்களாம் குடிச்சிருங்க. சப்போஸ் பாத்ரூம் எதுனா போயிட்டு வந்துடும், உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். பிரசங்கம் பண்ணும்போது அப்படி எழுந்து போகிறது, இப்படி எழுந்து போகிறது என்ன அப்படிலாம் இருக்கும். கவனமாக நீங்கள் உபாகமம் 28:1 வாசிங்க. எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அதில் எழுதி வச்சுக்க பாருங்க. வாசிமா 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு, பாருங்க, இன்று, அதாவது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாள். ஒவ்வொரு இந்த உலகத்தில் ஆண்டவர் பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட 24 மணி நேரம் தான், ஐஸ்வர்யவானுக்கும் 24 மணி நேரம் தான். அப்போது இந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த உயிரும் நேரமும் போயிட்டால் திரும்ப கிடைக்காது. நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த நேரம் கிடைக்காது. அதனால் இப்போ இந்த வாரம் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்து உன் மீது என் கண்ணை வைத்து என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதனுடைய நோக்கமே தேவன் உங்களோடு கூட பேசுகிற நேரம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான ஆலோசனை கிடைப்பதற்காக எவ்வளோ முயற்சி பண்ணுற, மனம் சோர்ந்து போயிட்டேன், எல்லாம் போயிட்டு முடியாதனால்தான் ஆலயத்துக்கு வரேன், இங்கேயும் அது கிடைக்கலன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்நாள் பாருங்கள், வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்பட்ட அந்த நிந்தை நீங்குவதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் அதை நீக்க முடியல. புருஷன் சொல்கிறான், 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு, எவ்வளோ பெரிய தைரியம் சொல்கிறான் பாருங்கள் புருஷன். ஒரு 10 பிள்ளை உனக்கு எதுக்குமா, நான் தான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்கிறான். அவளுடைய விசுவாசம் பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் முடிவு இருக்கிறது, என் நிந்தைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு பதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்களில் சீலோவில் உள்ள தேவனுடைய கூடாரத்துக்கு ஓடி போய் முழங்கால் படியிட்டு வெகு நேரமாக ஜெபித்து பதிலையும் பெற்றுக்கொண்டாள். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் அந்த ஆலய கூடுகை, சபை கூடுகை என்று வைத்து இந்த நாளில், இந்த கொரோனா பீரியடில் இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு.
நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் இந்த யூடியூப்பில் கேட்டு செய்தி கேட்டு பழக்கப்பட்டு போனதுனால நம்ம எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் செய்தி அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் ஒரு சைடு சப்போர்ட் மாதிரி, ஒரு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நேரம் ஆகுது, அப்போ பயனுள்ள காரியமாக அதை பயன்படுத்திக்கலாம் கண்டி. இப்படி ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது போல் ஒரு ப்ரெசன்ஸு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? லிசன். அப்போது பாருங்கள், இந்த வசனத்துக்கு எப்படி நீங்கள் செவி கொடுக்கணும். வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி, எல்லா கட்டளைகளும் இதில் ரிஜெக்டட் ஒன்றுமே கிடையாது. உனக்கு 6 சப்ஜெக்ட் உங்களுக்கு ஒரு படிப்புக்காக பாருங்கள் கல்வித்துறை நியமித்து வச்சுருக்கு. இந்த 6 சப்ஜெக்டில் நீ பாஸ் பண்ணாதாம்பா உயர்கல்விக்கு மேலே போக முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த 6 சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஆவரேஜ் மார்க் வச்சுருப்பாங்க. பிஜி படிக்கும்போது 50ன்னு வச்சுருப்பாங்க. அந்த 50 மார்க்கு கீழே எடுத்தினா அவ்வளோதான், சப்ஜெக்டில் ஃபெயிலு. அந்த 4 வருஷம் 5 வருஷம் படித்ததும் ஃபெயில். அதே போல் தேவன் பாருங்கள், நீ ஒரு கட்டளையை கூட நீ உதாசீனப்படுத்தி மீறிட்டினா, நீ என்ன தான் ஆலயத்துக்கு வந்து தசாம்பாவோடு ஆண்டுடைய பிரமாணங்கள்லாம் கை கொண்ட, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், ஒன்றில் தவறி போனாலும் மொத்தம் டோட்டலாக தவறி போயிடுச்சு. நீ காணிக்கை எடுத்தாந்து போடும்போது கூட உன் சகோதரின் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் முதல்ல போய் அவனாண்ட ஒப்புரவாகுடான்னு சொல்கிறார். ஐயா, 1 லட்சம் இன்றைக்கி ஆண்டவர் காணிக்கை போட போகிற நிறைய பேர் போடுவான் பாருங்க. அது தவறான காரியம். போடுறது தப்பு இல்லை, ஆனால் அவர் வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச மாட்டார், மனைவி கையில் ஒரே கசப்பு, மற்றவங்க கூட ஒரே பிரச்சனை. அது எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே காணிக்கை எடுத்தாந்து போட்டால் அது அப்படியே எனக்கு திருப்பதி உண்டியில் எடுத்து போய் போட்டால் அப்படியே கொட்டிடுவார் அப்படின்னு ஒரு நினப்பு வருது பாருங்கள். இட் இஸ் யுவர் ராங். நான் என்ன அக்கிரமம்னாலும் லஞ்சம் வாங்குவேன், என்ன பொய் சொல்லுவேன், அவன் கூட ஒப்புரவாக மாட்டான். இதைத்தான் போட்டால் இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவாருன்னு நினைக்கிற பாரு. அதெல்லாம் தவறுன்னு வேதம் சொல்லு. முதல்ல அவன் கூட ஒப்புரவா. மனைவி கூட சண்டை போட்டியா, காலையில் உடனே அம்மா சாரி, என்ன பண்ண? முதல்ல யார் கேட்கணும் சாரி? சாரி கேட்டனவங்கள பார்த்து ஆம்பளை தான் கேட்கணும். என்ன புரியுதா? கொஞ்சம் நகைச்சுவையாக சொன்னால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சாரி கட்டிக்கிறாங்க, பெரிய ஆள் அவங்க, நம்மளாம் சின்ன ஆளுங்க. நம்ம தான் முதல்ல நான் என் வாழ்நாள் அப்படி தான்ப்பா பண்ணின்னு இருக்கிறேன், அதனால தான் பிரசங்கம் பண்ணுறேன். முதல்ல நான் தான் கேட்பேன், சரிம்மா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணு. யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல முதன்மையாக இருக்காங்களோ அவங்க தான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும். அதனால் நான் அப்படி நடக்கிறேன்னு சொல்ல வரல, கேட்டால் தப்பே கிடையாது. மனைவி என்கிட்ட போயிட்டு சாரி சொல்கிறதுல என்ன இருக்கு? என்ன பெரிய ஈகோ ப்ராப்ளம் இருக்கு? நீ காணிக்க போடனா கூட முதல்ல போய்க்கோ, அவங்க கூட ஒப்புரவாயிடும், அப்புறம் எடுத்தாந்து போடு. வானத்தின் பல கனிகளை என்ன பண்ணுறேன் உனக்கு திறக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம நான் நினைக்கிறோம் தசம் வாங்குதுட்டா வானத்தையே திறப்பார். இதோ திறந்துட்டார் பாருங்க. எங்கே வயநாட்டில் திறந்தார் பாருங்க. திறந்த உடனே மொத்தம் காலி. திறக்கும் போதும் பிரச்சனை இருக்குது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சப்ஜெக்டில் ஒரு மார்க் குறைஞ்சா கூட ஃபெயில். அப்படி தான் நம்முடைய கிறிஸ்துவ. நான் அதில் கரெக்டாக இருக்கிறேன், இது என்ன அப்படின்ட்டு நீயே உன்னை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டாம். தேவன் சகரியா எலிசபெத்தை பற்றி நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் படிச்சிங்கன்னா, கர்த்தரிட்ட சகல கட்டளை அது இருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் வாசிமா. அப்படி நடந்தாங்களா, அப்படி என்னால் நடக்க முடியுமா அப்படின்லாம் கூட நம்ம நினைக்கிறோம். நம்ம அவங்களும் நம்மளை மாதிரி இருந்த மக்கள் தான், மனிதர்கள் தான். 2ஆம் அதிகாரம் நினைக்க வாசிமா. லூக்கா சுவிசேஷம் 1-2 நினைக்கிறேன், வாசி. அது இல்லாமல் சாரி 6 படிமா. 1-6 படி. 1-6 சாரி. அவர்கள் இருவருனா சகரியா எலிசபெத், கணவன் மனைவி, அவங்க 2 பேரும்.
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய். இவங்க யார்? இவங்களும் மனுஷர் தான். இவங்களும் இந்த உலகத்தில் 2024 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை மாதிரி வாழ்ந்தவர்கள் தான். வயது முதிர்வின் நாட்களில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய குறைவு இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளோ கரெக்டாக நடந்த அவங்க வாழ்க்கையில் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், குறைவு இருந்தால் நான் ஏன் ஆண்டவர் சொன்னபடிலாம் கேட்கணும், எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலையே, எனக்கு எதுவுமே சரியாக கிடைக்கலையே அப்படின்னு தான் போயிடும். இவங்க பாருங்கள், கால தாமதமானாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைபடவே இல்லை. ஆனால் ஆண்டவரிட்ட சகல கட்டளைகளின்படியும் எல்லா கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து அப்படின்னு போடும். ஒரு சிறு குற்றத்தை கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு அகெயின்ஸ்டாக செய்யாமல் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி. இப்போ கேள்வி வரும் பாருங்க, அவங்க அப்போ அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியுமா? ஒரு அம்மா பாருங்கள், நான் பிரசங்கம் பயங்கரமாக அன்றைக்கி நல்ல எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்து, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், அதெல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து சேரில் உக்காந்துக்கிற மாதிரி ஒரு அம்மா வருது. நான் நினச்சேன் ஏதோ சந்தோஷமாக நியூஸ் சொல்ல வருது அப்படின்னா வந்து கேட்குது பாருங்கள், நீ பிரசங்கம் பண்ணிட்டு போடுவ, நான் வாங்கிற கடனை எவன் கொடுப்பான்? என்னை வந்து கேட்குதுங்க. எனக்கே பக்குன்னு ஆகிடுச்சு. உண்மையாக கிராமத்தில் ஊழியை சேர்த்து எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க உட்காந்து டவுனில் அழகாக சேரில் உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்துட்டு, எங்கள் மனைவி ஒரு நாள் கூட எட்டி கூட பார்க்கல, எங்கே போய் ஊழியம் செய்கிறார், என்ன செய்கிறார்? ஏன்னா அவங்களுக்கு இங்கே சகல வசதிகளோடு கூட இருக்கிறவங்கள அங்கே எட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தம்மா கேட்குது பாருங்கள், நீ பிரசங்கம் பண்ணிட்ட, நீ பிரசங்கம் அதையும் தாங்கி தான் ஆகணும். நான் நீன்னு சொன்னாலும் எது சொன்னாலும் அதை விட இன்னொரு வெக்கக்கேடு ஒரு பாஸ் சொன்னதை கேட்டால் அது இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அவர் பாருங்கள் சுவிசேஷம் சொல்கிறாரு, உண்மையான தெய்வம் இயேசு, அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி இவ்வளோ பெரிய மீட்பை உண்டு பண்ணார், உனக்கும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்லா பிரசங்கம் பண்ணிவிட்டு பெரிய கூட்டம் சுற்றி சேர்ந்துடுச்சு. எல்லா மக்களும் பரவாயில்ல ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இந்த அம்மா வர மாதிரி ஒரு அம்மா வருது. என்ன வருது? எப்பா நீ இவ்வளோ நேரம் சொன்னிய அந்த இயேசுநாதரை, அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், அவரை முடி காரி துப்புனாங்களே, இவ்வளோ கஷ்டப்படும் போது எங்கள் முருகர் கூட வந்து அவரை காப்பாற்றலை அப்படின்னு கேட்குது. புரியுதா? இவ்வளோ நேரம் சொன்னி அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார, இன்னும் மூளை பாருங்க. முருகன் எவன்? இப்போ யாரை பற்றி பேசின்னு இருக்கிறோம்? யாரை பற்றி சொல்லின்னு இருக்கோம்? யாருக்காக சொல்லியிருக்கோம்? 1 மணி நேரம் அவர் அந்த நற்செய்தியை சொல்லிவிட்டு ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு விழுகிறா. எப்பா இதாவது இப்போ பிரயோஜனம்னா, ஏப்பா இவ்வளோ நேரம் நீ சொன்னி அந்த இயேசுநாதரை அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார், அப்போ எங்கள் முருகர் கூட வந்து இவங்க முருகரா தேவன்? இவனை பற்றியா பேசினுக்கவன்? எவன்னு நமக்கே தெரியும், எனக்கே தெரியாது. இப்படி தான் நம்ம மூளை. ஏன் இயேசு சிலுவையில் அறையினா அவர் என்ன பாவம் பண்ணார்? ஏன் பிதா வந்து அவரை காப்பாற்றக்கூடாதா? நம்ம கேள்வியெல்லாம் எப்போவுமே ஆண்டவர் கேள்வி கேட்குறதுலே வாழ்நாளை கழிச்சிடறான் நிறைய பேர். சட்ட சபை மாதிரி இருக்குது சபை. கேள்வி கேட்டு ஆண்டவர் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டு போகிறது தான் உன் வேலை, என் வேலை. ஒபே டு காட். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதுக்கு நோ அப்ஜெக்ஷன். அதுக்கு எதிர்மறையாக நீயும் நானும் எந்த கேள்வியும் கேட்கவும் கூடாது, கேட்கவும் முடியாது. கேட்டாலும் உனக்கு பதில் வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி என் பையன் செத்து போனா அப்படின்னு நீ என்ன கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். மறைவானதெல்லாம் அவருக்கே உரியது. மறைவாக சிலதெல்லாம் அவர் வச்சுக்கிறாருன்னா அதுக்கு அவர் பதில் உனக்கு சொல்லக்கூடிய நாட்கள் ஒன்று இருக்குது. மறுமையில் தான் அதுக்கெலாம் பதில் கிடைக்கும். இங்கே கிடைக்காது. இதுக்கு நீ கேட்டுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையே இல்லை. உனக்கு தேவையானது கர்த்தர் அவ்வப்போது செஞ்சிட்டே இருப்பார். உனக்கு என்ன தேவையோ நீ கேட்காமே கொடுக்குற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நீ கேட்காமே கொடுப்பார். நம்ம கேட்க வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அந்த அம்மா வந்து
நான் வாங்கின கடன்லாம் யார் அடைப்பாங்க, நீ இனிமேல் வாங்க வேணான்றி, நான் கடனை வாங்கி தானே கடன் ஆட்சி எப்படி ராங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே இதுக்கு என்னடா பதில். நானே 1 மணி நேரம் கத்திட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். அப்போ பாருங்கள், என்னுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கில்லாடி, அவன் ஃபைனான்ஷியல் நடத்துகிற வட்டிக்கு விடுறவன், அவனுக்கு நல்லா மூளை வேலை செய்யுது. அவன் பூந்துட்டான் அந்த அம்மா கூட. பூந்துட்ட பிறகு இதுக்கே ஒன்றையும் புரியாமல் அப்புறம் போய் வாழை கோலியை அறுத்துக்குன்னு வருது காணிக்கை கொடுங்கள். அப்பொழுது நீ ஆண்டவர் கொடுத்தினா உனக்கு தானாகவே உன் கடன் அடையும்மா, நீ கொடுக்க மாட்ட, வாங்கிக்கின்னு தான் இருப்ப. ஆண்டவர் என்ன ஏடிஎம் கார்டு ஆண்டவர் இன்றைக்கி சபைக்கு வந்தோன்னே பாஸ் எதுனா பரோட்டா வாங்கி கொடுப்பாரா, இல்லை பப்ஸ் வாங்கி கொடுப்பாரா? நான் அங்கே கொடுப்பேன், எடுத்து போய் அதை சொல்கிறேன். நான் அதுக்கெல்லாம் வரேன். பப்ஸை பரோட்டாவை கடையில் வாங்கி சாப்பிடுவேன். இங்கே தேவனுடைய ஆலோசனை உன் வாழ்நாள் முழுவதும், உன் ஆயுசு முழுதும். புருஷன் போயிடலாம், யாரு கூட அடிக்கடி சொல்கிறேன், யாரு கூட சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஒற்றுமையாக நான் ஒன்றா போகிறேன் அப்படின்ற நினைப்பிலே கடைசியில் ஒவ்வொருத்தராக போயிட்டே இருப்பாங்க. நீ தனிமைப்படுத்தப்பட்டாலும் தேவன் உனக்கு எப்பொழுதும் துணையாக தைரியமாக இருக்கலாம். அந்த வாழ்நாள் பிரைஸ் தி லார்ட். வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம். கர்த்தர் எப்பொழுதுமே எனக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் என்னை 17 வயசில் 16 வயசில் என் அப்பா அம்மா உறவுகள் எல்லாமே டோட்டலாக நம்மளை கை கழுவி விட்டாங்க. சென்னைக்கு போகிறேன், நான் டீன் ஏஜில் போகிறேன். இன்றைக்கு 67 வயசு ஆக போகுது. அந்த 17லேருந்து இந்த 67 வரைக்கும் எனக்கு முழு ஒத்தாசை எல்லாமே என் தேவன் மட்டுமே. அதனால தான் இது தைரியமாக சொல்கிறேன். அந்த தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக தான் என்னை போஷிக்கிறார். அதனால் வார்த்தையை பிடிச்சி நடக்கணும். எப்போவுமே ஆண்டவருடைய ஆலோசனையை பிடித்து நடக்க வேண்டுமே தவிர வேறு தீர்க்க தரிசனம் அது இது கட்டு கதைகள்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசினார், இன்றைக்கி என்ன சொன்னார் சொல்லுவார். நம்முடைய வேதம் அதுக்கு தான் நம்மளை கையில் கொடுத்துருக்கு. 66 புத்தகங்கள், 40 தேவ மனிதர்கள், 1600 ஆண்டு கால அளவில் ஏற்றப்பட்ட இந்த வேதத்தை தேவன் தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த தமிழ் மொழியில் படிப்பதற்கு சீகன் பால்கு 1804ஆம் ஆண்டு ஜெர்மனியிலேருந்து வந்து தரங்கம்பாடிக்கு வந்து 10 மணி நேரம் இந்த பைபிளை படித்து, பைபிளுக்கு தமிழே தெரியாத அவர் 10 மணி நேரம் தமிழ் கற்றுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ரூத்து சரித்திரம் வரைக்கும் மொழிபெயர்த்து கொடுத்து, அப்புறம் அவர் 37வது வயசுலேயே மரித்து போன எத்தனையோ தேவ மனிதர்கள் தியாகம் பண்ணி தான் ஆண்டவர் அவங்க மூலமா இந்த வேதத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். 31,102 வசனங்கள் இதில் இருக்கிறது. முறையாக நீங்களும் நான் போன டைம் வரும்போது கேட்டால் எல்லாருமே நீங்கள் படித்தவங்க இருக்கீங்க. நான் அங்கே நடத்தத்தில் படித்தவனே ஒரு 2% கிடையாது. ஆனால் அவங்க கேட்குற ஆவல் பார்த்திங்கன்னா, ஒரு சகோதரன் நம்ம சபையிலேருந்து தான் ஊழியத்துக்கு வந்தார். நான் அவங்கள முட்டி போட சொல்ல மாட்டேன், பாட்டு பாடுன்னு சொல்ல மாட்டேன், வசனத்தை இப்படி கவனிலாம் சொல்லவே. வந்தாங்கன்னா 2 மணி நேரம் கீப் குவைட்டாக படிக்காத பேதைகள் 60 வயசுக்கு மேலே அநேகர் இருக்காங்க. அப்படியே உக்காந்து வசனத்தை கரெக்டாக கேட்டுப்போம். அது என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி. ஆகவே அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உண்மையாக வாசிமா அது 28:1 இப்போ சீக்கிரம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. இப்போ கேட்கிறது அவருடைய சத்தம். இப்போ சொல்லப்படுகிற இந்த ஆலோசனை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவருடைய சத்தம். இந்த வாரம் முழுதுமாக நீங்கள் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் என்னென்னவோ கன்றாவிலாம் இந்த செல்ஃபோனில் வருது பாருங்கள், எல்லாம் வருது. நான் ஒரு நாள் இதில் ஏதோ ஒரு மெசேஜுக்காக இப்படி பண்ணினே இருக்கிறேன். என் பேரன் என் பக்கத்தில் விளையாடினுக்கிறான். ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பாட்டை பாடுறான், மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மான்னு. அவன் விளையாடுங்கிறாள் ஓடிடுறாங்க அதை பார்க்கறதுக்கு. அட பாவி, 8 மாதத்துலேயே இவனுடைய ஈர்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள். பிசாசு இன்றைக்கு இசை பாடல் என்க ஒன்றின் மூலமாக இன்னைக்கு சபையில் கூட அதான் விதவிதமான பாடல்கள், டான்ஸு. ஐயோ, ஆண்டருடைய வார்த்தைன்றது காண மொத்தம் டான்ஸு தான், எல்லாம் பாட்டு தான். பெருக்கிற பொண்ணு தொடப்பத்தையே கீழே போட்டு டான்ஸு. கிளவி கூட டான்ஸ் தான் ரசிக்குது. ஏன்னா சினிமா மாதிரி இந்த கிறிஸ்டின்ஸ் மாறி போயிடுச்சு. இப்போ சினிமா மெத்தட்லேயே தான் எல்லாம் ஸ்பிரிச்சுவலை பார்க்கறதுக்காண்டி எப்படி ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் போயிடுச்சக்காண்டி
ஒரு சினிமா பாடல் சாரால் நவரோஜி, ஃபாதர் பெர்க்மான்ஸ்லாம் பல மணி நேரங்கள் 40 நாள் 25 நாள் சரியாக சாப்பிடாமல் உட்கார்ந்து தேவனுடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு பாடல்களை இயற்றினதால் தான் இன்றைக்கு நீங்களை நான் இப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ளாக அந்த பாடல்கள் நம்ம நடத்துது. இன்றைக்கி ஏற்றுகிற கேட்குற பாடலாம் டைம் பாஸிங், ரசிப்பு தன்மையில் போயிடுது கண்டி பக்தி விருத்தியை உனக்கு உண்டாக்குவது இல்லை. அதனால் நான் யாரை குறை சொல்கிறேன், எதை குறை சொல்கிறேன்ல, உனக்கு பிரயோஜனம், உனக்கே நலமானது எதுன்னு கண்டுபிடிச்சி நீ தான் வாழணுமே கண்டி அந்த பாடுறவங்களே ஆடுறவங்களே போய் குறை சொல்கிறதுக்கு நமக்கு விமர்சனம் பண்ண நேரம் இல்லை. நீ கண்டுபிடிச்சி இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு வராது, சரி இது அப்படி உடனே ரிஜெக்ட் பண்ணிடு. அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் பாருங்கள், இது இங்கே தான் இப்போ தான் பாருங்கள் அந்த கிளைமேக்ஸ் வருது உங்களுக்கு. நீ இப்படி கவனமாக செவி கொடுத்து அந்த கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்யணும்னு நினச்சி இப்போ நான் பிரசங்கம் பண்ண இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இதன்படி நான் நடக்கணும்னு நீ போனேன்னா பாருங்கள், இந்த பூமியில் உள்ள வள்ளி காஞ்சிபுரம் இல்லைப்பா, நீ வாழ்கிற இந்த தேசத்தில் காஞ்சிபுரத்தில் தான் நான் பெரிய ஆளான்னு கிடையாது. நீ பூமியில் எங்கே போனாலும் நீ பெரிய ஆள். ஹலோ, கைத்தட்ட மாதிரி, நீ எங்கே போனாலும் நீ தான் பெரிய ஆள். என்னங்க கன்னடம் பேசுகிற பெங்களூரில் நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ஆள் போய் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு உக்காந்திங்கிற ஒரு ஊழியக்கார கூட்டம் பெருசாக நடத்துகிறாங்க. அங்கே திடீர்னு என்னை இட்டு போய் விட்டானுங்க, நீங்கள் தாங்க பேசணுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஆண்டவர் அங்கே கிரியை செஞ்சார். என்ன பேசணும், அவன் கன்னடத்தில் மொழி பேச, நான் என்ன சொன்னேன் எனக்கே தெரியல. அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த தலைமை போதவர் சொல்கிறாரு, எவ்வளோ வருஷமாக ஜபம் பண்ணிக்கின்னு இருந்தேன், பாசு ஜபம் பண்ணார் பாருங்கள், கத்தர் உடனே பதில் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. காக்கா உக்கார பணம் விழுந்த கதையாக என் கதை போயிடுச்சு. நான் ஏதோ ஜபம் பண்ண, அவன் சூழ்நிலையும் தெரியாது, ஒன்றையும் தெரியாது. அவர் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற இத்தனை ஏக்கர் லேண்டை வாங்கிறதுக்கு பல வருஷமாக ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டு பாஸ் வந்து பிரசங்கம் பண்ணி ஜபம் பண்ணார், பதில் எனக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்குது, உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. பூமியில் உள்ள நீ எங்கே வேணாலும் இரு, எந்த வேலை வேணாலும் செய், நீ எப்படி வேணாலும் இரு, உன்னை அங்கே இருக்கிற சகல ஜாதிகளில் உன்னை எப்படி வைப்பாராம்? மேன்மை. இதுதாங்க ரகசியமே, இதுதாங்க அடிப்படையே. ஆகினால இப்போ கேட்குறத இன்றைக்கு என் மூலயமா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல செய்தி போலே தான் இருந்தது அவருடைய செயல்பாடு. நான் யோசித்துவேன், ரெண்டாவதும் ஒரு பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்ற கேள்விக்குறியோடு தான் வந்தேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த முறை நான் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொள்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அடிப்படையில் முதல்ல என்ன நன்மைனா, மிகுந்த சமாதானம் அடைவார்கள், பீஸ். இரண்டாவது, கர்த்தர் பரிகாரியாயிருப்பார், த ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் உங்களுக்கு எந்த நோய் வியாதி பிரச்சனை வந்தாலும் அவரே பரிகாரியாயிரு. மூன்றாவது பாருங்கள், மென்மேலும் ஆசீர்வதிக்க பட்டிருப்பீர்கள், ப்ராஸ்பரிட்டி. இன்றைக்கி நிறைய ப்ராஸ்பரிட்டி குறித்த செய்திகள்லாம் இருக்குது. ஆனால் நீ அதை பற்றி கேட்குறே இல்லையே, நீ உக்காந்து கூட ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அதன்படி நடந்தினா இந்த ப்ராஸ்பரிட்டி என்பது தானாகவே உனக்கு கிடைக்கும். நான்காவது, ஆண்டவர் ப்ரமோஷன். உன்னை வாலாக்காமல் என்ன பண்ணுவார்? தலையாக்கு. நீ உனக்கு வாழ்க்கையில் உன் டியூட்டியில் நாளுக்கு நாள் ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கும், உயர்வு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது, அது சமயம் இல்லை, இது விட்டு போனது. ஐந்தாவது, ப்ரெசன்ஸ். ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தால் நீ போகிற இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஐயா நீங்கள் வந்து போனீங்க, அதுக்கு பிறகு இவ்வளோ சேஞ்ச் வந்துடுச்சுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவ்வளோ மாற்றம் வந்துடுது, சபை நல்ல ஒரு வளர்ச்சியில் போயிடுச்சு. நான் செங்கல்பட்டு போயிட்டு இருந்தேன், கவனிங்க, லிசன் டு மீ. ஹலோ, தூங்காதம்மா, ஒரு கோரஸ் பாடலாமா? இது மாதிரி சொல்லும்போது தூக்கம் வந்துடுது பாருங்கள். ஏன்னா மியூசிக் வேறு. நான் எப்படி இந்த ஒரு மாதத்தை ஓட்ட போகிறேன்னே தெரில எனக்கு. இந்த ஒரு மாதத்தை எப்படிடா எப்போ ஓடுறதுன்னு நேற்றுலேருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். நிறைய பேர் கேளுங்களேன், எப்படிங்க இருக்கீங்க? ஏதோ வண்டி ஓடுது. செப்டம்பர் வரும்போது நான் அப்படி தான் சொல்ல போகிறேன், எப்படியோ ஓடிடுச்சு ஒரு மாதம். நான் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. இதெல்லாம் எழுதாதம்மா,
நம்ம பாடுறத கூட எழுதி வைக்கிறாங்க. ஒரு அம்மா பாருங்க கருவட்டு காட்சியை பற்றி உதாரணம் சொன்ன பாருங்கள் செங்கல்பட்டில், அதையும் எழுதி வச்சுருக்குது பாஸ்ட் அம்மா. நம்ம ஏமா கருவட்டை ஏமா எழுதினா நீங்கள் சொன்னதை ஒன்று விடாத எழுதுறது என் பழக்கம் ஏன் அப்படின்னு. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்க. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பார், ஜபம் மறந்தார் எதிரி ஜெயம் பெறுவார். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பார், ஜபம் மறந்தார் எதிரி ஜெயம் பெறுவார். தூங்காமல் ஜெபிக்கும் வார் தாங்கப்பா. இது அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அப்படி மாற்றி பாடுங்க. தூங்காமல் பிரசங்கம் கவனிக்கும் வாரம் நாடிய. எங்கள் மனைவி சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் யாருக்காக இந்த பாடலை பாடுகிறார், எதற்காக பாடுகிறார், எப்படி பாடுகிறார் அப்படின்லாம் அவங்க கரெக்டாக என்ன போன உடனே சட்டசபையில் என்னை கேள்வி கேட்குற ஒரே ஆள் எங்கள் மனைவி தான். ஏன் இப்படி பேசினாய், ஏன் அப்படி வேறு யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. அவங்களுக்கு பயந்துக்காவது நான் ஒழுங்காக பேசணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் ஜபத்தை இந்த ஃபாதர் பாடும்பொழுது அப்போ பாடிட்டார். தூங்காமல் ஜெபிச்சு கொண்டு இருந்த ஆள்லாம் போய் இப்போ பிரசங்கம் கேட்கும் போதே தூங்கிடுறான் அவன் பாட்டுக்கு. தலைகீழாக புரியும் அப்படியே நான் சொன்னது. இப்போ நான் ஒன்று சொல்லியிருப்பேன், நீ தூங்கிட்டு பாதி வசனம் கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி போடும். பைபிள் படிக்கிறான் பாருங்கள் சில பேர், யூதாஸ் 4 கொண்டு சேர்த்தான். ஏன்னா திடீர்னு எடுத்து வாசித்தா அதான் வரும். முறையாக வாசித்த அந்த வசனம் வரும். திடீர்னு வாசிக்கிறான் பாருங்க. ஒரு நாளைக்கு அவசரமாக டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு, அது நேரம் ஆயிடுச்சு, பைபிள் படிக்கலையே, யூதாஸ் 4 கொண்டு சேர்த்தான். அப்புறம் இன்னொரு நாளும் ஒரே பிஸி ஆகி போகுது, எங்கே டைம்ங்குது எடுனோடனே நீ அப்படியே போய் செய், நீ செய்வதை சீக்கிரமாக செய். இப்படியே படிச்சுன்னு தான் இப்படியே தான் போகும். அதனால் என்ன 4 வார்த்தை சொல்கிறார அதை நான் கரெக்டாக கேட்கணும். போலாமா? கவனி. 5வது த பிரசன்ஸ், கர்த்தர் கூட இருப்பார். 6வது கர்த்தர் திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார், ப்ரிவிலேஜ். உன் மேலே பழைய காலங்களில் ஏதோ பிரச்சனையினால் நீ உன்னை பற்றி ஆண்டவர் குறை இருக்கலாம். அந்த எபேசு சபையின் தூதனுக்கு எழுதும்போது நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு எழுதுகிறார். நீ முற்காலங்கள்லாம் நல்லா இருந்த, ஆரம்பத்தில் நல்லா எனக்காக வாழ்ந்த, நல்ல வேதம் வாசித்த, ஜெபித்த, எல்லாம் பண்ண, ஆனால் இப்போ நீ சரியில்லைப்பா, உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, நீ சீக்கிரமாய் மனம் திரும்புன்னு சொல்கிறாரு பாருங்கள். நிறைய கணவன் மனைவி கூட பாருங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க பாக்கியவதி சார், கையை செயல்நாதனையாக விடவே மாட்டார். 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது 10வது வருஷம் தலையை சொரிஞ்சிக்கினே இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் அப்போவே சொன்னாங்க, இந்த பாக்கியவதி ஏன்டா நீ கல்யாணம் பண்ண அப்படின்னு சொரிஞ்சிக்கினே. 10 வருஷம் ஆனோன்னா ஆதி அன்பு குறைஞ்சி போகுது, ஆதி அன்பு இழந்து போகுது, அப்புறம் வெறுப்பாகி போகுது. மனைவியை பார்த்தா என்னடா. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர் மேலேயும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள் ஒரே உற்சாகம், ஜபம், சபை டைம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்க நாளுக்கு நாள் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் வசனத்து நிமித்தம் சில உபத்திரங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் ஜபம், வேத வாசிப்பு, சபைக்கு வர்றது, அப்புறம் நற்செய்தி ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதுலாம் குறைஞ்சி போயிடுது. ஆதி அன்பு உள்ளத்தில் இருந்துன்னா பார்க்குறவங்களாம் சுவிசேஷம், பார்க்குறவங்களுக்கெல்லாம் நற்செய்தி, ஆண்டவரை பற்றி எல்லாம் அறிந்து நாளாக அப்போ பாருங்கள் ஆண்டவர் உன் மேலே துக்கப்படும் பொழுது 6வது காரியம், நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி மறுபடியும் உன்னை சந்தோஷம் பண்ணுவார். 6வது. கடைசியாக த பவர், சாப்பாட்டில் தான் பவர் இருக்குது. ஒருவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறகு ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் பண்ணுவான், பிழைப்பான். அப்போ சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். இது பழைய உங்களுக்கு அன்னைக்கு சொல்ல வேண்டியது திரும்ப சொல்ல டைம் இருக்காதுன்ட்டு இன்ட்ரோடக்ஷன். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை 10 நிமிஷத்தில், என் டைம் 11 மணிக்கெலாம் நான் முடிச்சிடுவேன். 10 நிமிஷத்தில் ஒரு புதிய செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காக நேற்று ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் எடுத்து வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்துங்க. நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சிங்க, வீட்டில் போய் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால்
என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், இந்த புதிய ஏற்பாட்டில் லிசன், கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் நிறைய கட்டளைகள் கற்பனைகள் மோசையின் மூலமாக பாருங்கள், அங்கே 10 அந்த கற்பனைகளை எழுதப்பட்ட கட்டளைகள் இருந்தது, மோசையினுடைய கட்டளைகள் என்று நம்ம புரிந்து கொள்வதற்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளைகளாக இருந்ததை தேவன் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் 2ஆக பிரித்தார். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அப்படி என்ன பண்ண வேண்டாம், அன்பு கூறு. 2வது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் எப்படி இருக்குண்ணா, 2ஆக பிரிச்சுட்டா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் பாருங்கள் புதிய ஏற்பாடு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் ஒரு 7 விதமான கட்டளைகளை குறித்து அதை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி, புதிய ஏற்பாட்டில் நிறைய கற்பனைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு 7 முக்கியமான கற்பனைகளை, நம்ம அடிப்படையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி 7 முக்கியமான கட்டளைகளை நீங்கள் கை கொண்டாவே ஆண்டவர் பாருங்கள் உங்களை ஆசீர்வதிக்க, அல்லது அந்த கட்டளைகளை அறிந்து கொண்டால் அதன்படி நடந்தாவே எனஃப், அதுவே போதுமானது. அது கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒன்று. ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கிற இந்த உலக யாத்திரை முடியும் வரைக்கும் நான் இதை செய்தே ஆக வேண்டும். ஏன்னா இதை இயேசு சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே இதை சொல்லியிருக்க. மனுஷனுடைய கட்டளையோ கற்பனையோ மனுஷன் சொன்ன ஆலோசனை அல்ல, இது இயேசுவே சொல்லியிருக்கிறபடியால் அந்த 7 காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு முதலாவது சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 7 அந்த கட்டளைகளில் முதலாவது. அப்போ 2வது பாருங்கள், 12:48 வாசிமா. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே. இந்த வசனமே நம்மளை நியாயம் தீர்க்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் உன்னை என்னை நியாயம் தீர்க்கும். நிறைய பேர் நியாயம் தீர்த்துருவாங்க, நம்ம செய்கிற தவறு செய்யாத தவறுலாம் அப்படி குற்றம் சொல்லி குறை சொல்லி நிறைய இடத்துங்களை பார்த்திங்கன்னா நமக்கு அகெயின்ஸ்டாக நிறைய காரியங்களாம் நடக்கும். என்ன அவன் குற்றம் சொல்கிறான், அவன் என்ன குறையா பேசுகிறான். ஆண்டவருடைய வசனமே உன் கையில் இருக்குது, அதுவே உன்னை கடைசி நாட்களில் உன்னை நியாயம். நீ என்ன செய்த, அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நான் சொல்கிற ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த கட்டளைகள் கற்பனைகளில் 2வது, என் வார்த்தையை நீ தள்ளிவிட்டினா என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன இந்த வசனமே அவனை என்ன பண்ண கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்கும். அப்புறம் 3வது ஒன்று வாசிங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை சீக்கிரம் வாசி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதினால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதை கை கொள்ளாபடினால் அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த கட்டளைகள் என்ன, இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னென்ன கற்பனைகள் 7 விதமாக சொல்லியிருக்கிறார். முதலாவது ஒன்றை வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 4:17. பாருங்க, அது முதல் இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது அவர் பண்ண ஃபஸ்ட்டு த ப்ரீச்சிங், ஃபஸ்ட்டு அவர் சொன்ன இந்த காஸ்பல் நியூஸ் என்னன்னு சொன்னால், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க. சபைக்கு நீ வருவதே மனம் திரும்புவதற்காக தான், மறுரூபம் அடைவதற்காக தான். சபைக்கு எதுக்கு வரேன்னா, என் வாழ்க்கையில் நான் மனம் திரும்ப, நேற்று செஞ்ச தவறை இன்றைக்கி செய்யக்கூடாது. என் வாழ்நாளில் நீங்கள் அடிக்கடி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் மனம் திரும்புதலுக்கான காரியங்களை தான் அதிகமாக படிப்பேன். நிறைய பேர் எனக்கு அந்த செழிப்பு கூட ஆசீர்வாதத்தை கூட அதெல்லாம் நான் கேட்கதே கிடையாது. அதெல்லாம் நான் அதெல்லாம் எனக்கு தேவை தான், எனக்கு விருப்பம் தான், அது தானாகவே கிடைக்குங்க.
அதுக்கு போய் நீங்கள் அவஸ்தைப்பட வேணாம். ஒரு நாள் பாருங்கள், பெங்களூர் போகும்போது இந்த 10 வருஷமாக போயின்னு இருக்கேன். அப்போது ஒரு நாள் கூட ஒரு கடைக்கு கூட போயிட்டு ஒரு பொருள் கூட நான் பார்த்தேன். அப்போ பாஸ் கேட்பேன், என்னங்க இத்தனை தடவை வரீங்க, ஒரு நாள் கூட இங்கேயும் அங்கேயும் சுற்றவே மாட்டேறீங்க, எங்கேயும் போக மாட்டேங்க, வந்தால் அங்கேயே கம்முன்னு உக்காந்துக்கிறீங்க, என்ன ஜெபம் பண்ணுறீங்க, ப்ரீச் பண்ணுறீங்க, அப்படியே போயிடுறீங்களா அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நாள் வந்து எனக்கு இந்த ஹெட்செட் ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போது ஆசையாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி என்ன ட்ரெயின் ஏற்ற போகிறார், டைம் ரொம்ப குறுகி இருக்கிறது. ஆனால் எனக்கு அது மேலே ஆசை வந்துடுச்சு. இப்போ போய் கடைக்கு போயின்னா ட்ரெயின் போயிடும், ஒன்றுமே புரியாது. ஆனால் அதை வாங்குவதற்குரிய பணமும் என்னாட இல்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க கரெக்டாக தலையாடுறாங்க. நான் அதுக்கு தான் தரையில் உக்காந்துங்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு வசதி இல்லாதனால இடுப்பு முறுக்கி கிறுக்கி எப்படியாவது சொல்கிறத கொஞ்சம் கவனிப்பான். இந்த ஹாயாக சேர் போட்டு கொடுத்துட்டான்னா எடுத்து கொஞ்சம் பிசாஸ் வந்து பின்னாடி கொஞ்சம் தடையை கொடுப்பான். காலையில் இன்றைக்கி ஏன்னா 7 நாளாக குளிக்காத தலை இன்றைக்கி தானே குளிச்சிருக்கிறேன் நான். ஷாம்புக்கு இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் போட்டு தேய்ச்சி விட்டதுனால அப்படி சுகமாக அங்கே ஃபேன் காற்று பட்ட உடனே ஜிவ்வுன்னு அப்படியே தூக்கம் இழுத்துன்னு போது பாருங்கள். அதுவும் வசனத்துக்கு கேட்கும்போது தான் தடவை கொடுப்பான் வந்து, அப்படியே தூங்குமா, நல்லா தூங்க, இதை கேட்டீங்கன்னா மனம் திரும்பிடுவல்ல, இதை கேட்டால் நீ மனம் திரும்ப வீட்டில் போய் நல்லா இருப்ப, இதை கேட்காத அதனால் தூங்க. என்னங்க பண்ணுறது, இந்த குழந்தை கூட போராடி வாரம் புள்ள எனக்கு உடம்பு இப்படி இருக்கு. கொஞ்சம் மூஞ்சி கிஞ்சி கழுவணும், வரும்போது என்ன பண்ணா முகத்தை கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். இப்போ படிமா வசனத்தை. என்னம்மா அதுக்குள்ளே எங்கே போயிட்டேன்? மனம் திரும்புங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, முதலாவது கட்டளை, முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கற்பனை என்னவென்றால் மனம் திரும்ப வேண்டும். நான் திரும்ப வேண்டாம். எப்படி மனம் திரும்பினா, என்னில் பாவம் உண்டு என்பதை நீங்களாவே உணர்ந்து, அதை வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, ஆண்டவரே என்னிடத்தில் இந்த பாவம் இருக்கிறதப்பா, ஆகவே இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேன், அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், இனி அப்படிலாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீ எவ்வளோ விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்து இவ்வளோ பரிசுத்தமான ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ வசதியை கொடுத்துருக்கீங்க, ஆனாலும் என்னுடைய சிந்தனை எண்ணம் எல்லாம் அதுக்கு போயின்னு இருக்கு அப்படின்ட்டு நினச்சி நீங்கள், அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதை நிறைய பேர் மனசில் வச்சுக்கிட்டேன். ஒரு வீட்டு வேலை செய்கிற பெண் வந்து பாருங்கள், 3 வருஷமாக she is going to church. அவள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்துக்கு போகிறான். அந்த சபையில் இது மாதிரி சும்மா ஒரு 20-30 பேரில் லட்சக்கணக்கான மக்கள். நான் சொல்கிறது உண்மை. பெரிய போதகர், அவருக்கு விசுவாசிகளை பார்த்து யார் இங்கன்னா அரசன் பேர் தெரியும், சாந்தம் அவருக்கு பேரே தெரியாது. அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எவன் வரான் எவன் போகிறான் அவருக்கே தெரியாது. இந்த அம்மா 3 வருஷமாக சபைக்கு போகுது, ஞானஸ்தானம் எடுக்கல, இப்போ மனம் திரும்பிடுச்சு பாருங்கள். போன உடனே மனம் திரும்பி ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு அது செய்கிற பாவ வாழ்க்கை தவறுகளாம் வசனத்தின் அடிப்படையில் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அதை அறிக்கை செஞ்சு விட்டு இப்போ அது ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாயிடுச்சு. இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு எப்படிரா அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும் பொழுது அந்த போதகர் இடத்துல போயிட்டு, பசை எனக்கு ஞானஸ்தானம், அவருக்கு லட்சக்கணக்கான மக்களில் இது வேலைக்கார பொண்ணுன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ வேலைக்காரி தான் வீட்டுக்காரி மாதிரி இருக்கிறா. யாரும் சிரிக்க கூட மாட்டுறீங்களா? அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ஒரு ஸ்டைலு, இன்னும் எங்கம்மா போகிற வீட்டு வேலை செய்யறதுக்கு எப்படி போகிற அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பாசுக்கு இது என்னடா இது எது இந்த பொம்பளை என்ன ஞானம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு பாருங்கள். ஏன்னா பெரிய பெரிய ஆள்லாம் சபைக்கு வரான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், பெரிய ஆள் வந்தால் ஐயா உக்காருங்க, காணிக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குற, உக்காருங்க ஐயா. பாவம் பரதேசி மாதிரி வந்தால் எவன் சட்டை பண்ணுறான், அது வருது போது, அதை எவனுமே கேட்கவே மாட்டான். எனக்கு வந்து இங்கே உக்காந்திங்கிற இவங்களும் ஒன்று தான், கடைசியாக உக்காந்திக்கிற அந்த அம்மாவும் ஒன்று தான். ஆண்டவருக்கு அப்படி தான். ஆண்டவருக்கு ஏற்ற தாழ்வு ஜாதி பெரியவனை படித்தோம் பணக்காரன் அந்த இதுவே கிடையாது. கை தட்டுற மாட்டீங்களா? எல்லாரும் ஒன்று தான். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாரும் பாவியம் ஒன்றியதா, எல்லாரும் ஒன்று தான். அவர் எல்லாரையும் ஒரே பார்வை, நீதி உள்ள நியாயாதிபதி, எல்லோர் மீதும் இரக்கமுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? எல்லோர் மீதும் இரக்கமுள்ள தேவன்.
அவர் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க. இவர் ரொம்ப முக்கியமானவருங்க எங்கள் சபையில். சில பேர் சொல்லுவோம் பாருங்க, இவர் தாங்க தூணு, இவர் தான் யாரா. அப்புறம் அங்கே வந்தது பாரு ஒன்று, எங்கே கேரளாவில் தூணுலாம் அடிச்சிங்கன்னா 20 கிலோமீட்டர் தூரம் போயிடும் ஒரு நாளைக்கு. இவர் தான் தூணா, மீதி பேர்லான்னா ஊனா. எல்லாரும் ஒன்று தான்பா. நீ தூணு மாதிரி வந்து இங்கே பில்டப் கொடுக்குற, அவன் பாவம் ஐயோ பாவம் மாதிரி அவன் விதியை நினச்சின்னு போகிறான். நான் தான் முக்கியமான ஆள் இந்த சபையில். ஹலோ, அப்படிலாம் இருந்தால் நினைக்காது. லிவிட், விட்டுடு. எல்லாரும் ஒன்று தான். எல்லாம் யார ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. கை தட்ட மாட்றியா நீ? அவராண்ட தானே வந்திருக்கிற, அப்போ என் கை உன்னை பற்றி நல்லா சொல்லும் போது தட்ட மாட்றி. என்னதான் உன் கதை? நான் எதுவும் செய்ய மாட்டேங்க. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு ஒன்றே எனக்கு தெரியும். சொல்லும் போதாவது ஒரு உணர்வு வருதா, ஒரு உற்சாகம் வருதா, ஒரு கைத்த. புருஷன் வராரு பாருங்க, அவன் பார்க்குறான், இது மூஞ்ச பார்த்து வேறு பக்கம் போயிடுறான் அவன். என்னடா இது மூஞ்சி வரும்போதே மூணு விஷயம். நான் ஜீரகம் வாங்கி சொன்னேன், வாங்கியா வந்தவுடனே ஜீரகத்தை அவன் போய் வேர்வை சிந்திட்டு வேதனையாக வரான வாங்க. அப்புறம் நீ ஊராக சுற்றுறன்னு சொல்லி பின்ன மூஞ்சை பார்த்துட்டு தான் நான் ஊராக சுற்றுறான். அவன் பார்க்கறதுக்கு வேதனையாக இருக்குது, அதில் வேறு கேட்குறது. என்ன கோப்பு அவரும் அப்படி தான் டியூட்டிலேருந்து வந்தார்னா எல்லாம் ரெடி. இவர் அப்படியே மிலிட்ரி நடத்துகிறாரு. மனைவேண்டு வரும்போது கொஞ்சம் கனிவாக வந்தான்னா இப்படியே வர்றது. போலீஸ் 7 இவர் 7 எடுத்துன்னு வர்றாரு. மனைவேண்டு வரும்போது அம்மா நீ சாப்பிட்டியா மத்தியானம் கேள. ஏன் உன்னை மட்டும்தான் அவள் கேட்கணுமா, நீ கேட்கக்கூடாதா, குறைஞ்சிடுறியா நீ? இவர் மனம் திரும்பவே இல்லை. இவர் வேறு திருவிருந்து வேறு எடுத்துன்னு போகிறார். எங்கள் பையன் நல்ல மெத்தட் தான், நம்ம கையில் கொடுத்தா அந்த பாவம் நமக்கு வேணாண்டா, நீயே எடுத்துன்னு போன்னு கொடுத்துட்றான். அவன் என் கையில் கொடுத்தா பாவம் எனக்கு தான் வரும், நீயே எடுத்துன்னு போய் அந்த பாவத்தை நீயே அனுபவி. இது விளையாட்டு இல்லை, வேதனையாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பு மாதிரி இருக்குது, இது வேதனையாக இருக்குது. வீட்டில் வந்துடுறது, சபைக்கு வர்றது, வசனம் கேட்குறது, நல்ல அல்லேலியா சோத்திரம் சொல்கிறது, எல்லாம் தலையாடுறது. அங்கே போனால் அப்படியே ஏற்கனவே இருந்ததை விட மோசமாக நடக்குது. அப்புறம் என்ன நம்ம வசனம் கேட்குற? முதலாவது லூக்கா சுவிசேஷம் 13:1. சீக்கிரம் வாசிமா. லூக்கா சுவிசேஷம் 13:1 சீக்கிரம் வாசி. ம் 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 ஆ ஆ ம் 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 அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால். ஹலோ கவனி, முக்கியமானது இங்கே பாருங்க. அந்த நாட்களில் அப்படி தான் எல்லா சடங்காச்சாரமும் கரெக்டாக இருக்கும். சடங்காச்சாரங்கள்லேயே வாழ்ந்தாங்க. சவர்லாம் நல்லா வெள்ளை அடிச்சிருக்கோம், தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கோம், ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயெல்லாம் பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆலயத்தில் ஆண்டவருடைய பிரகம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் மாற்றம் என்பது மனசுக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேங்க. நிறைய பேர் கேளுங்களேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் எப்படிப்பா, நல்லா ஆசை வாஷிங் மிஷின் வாங்கிட்டேங்க. நான் ஆண்டவர் அங்கே என்ன இதுவாக வச்சு சத்யா ஸ்டோரை நடத்துகிறாரு, உனக்கு வாஷிங் மிஷின் கொடுக்குறதுக்கு. நிறைய பேர் கேட்டு பாருங்க, வாஷிங் மிஷின் கிடச்சிதேன், ஃப்ரிட்ஜு கிடச்சிது, பைக்கு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா கட்டேன். இதெல்லாம் அவர் கொடுக்குறது இல்லை, இதெல்லாம் நம்மளே வாங்கலாம், இது இங்கே வாங்கலாம். உனக்குள்ள சாந்த குணம் வந்திருக்கா? மனம் திரும்பி கோபப்படாத தன்மையில். நீ நேற்றுலாம் நான் கோபப்பட்டுன்னு இருந்தேங்க, நேற்றுலாம் சிடுச்சிடுன்னுவங்க. இன்றைக்கி என்னுடைய சுவாபமே மாறி இருக்குங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க இந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒபே பண்ணும். நீ கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ ஒபே பண்ணும்போது இந்த மனம் திரும்பல் தானாகவே வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்புறம் அந்த கதையை விட்டோம் பாருங்க. அந்த லேடி, அந்த வேலைக்கார பொண்ணு கடைசியாக ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு. கொடுக்க பாருங்களா, இல்லை காலையை பிடிச்சிச்சு. அப்போ சரிம்மா, ஞானஸ்தானம் எடுக்குன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது, அதுக்கு சில ஒழுங்குகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ கடைபிடிச்சியா? அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்ன ஒழுங்கு ஐயா,
இல்லை மனம் திரும்பி இருக்கணுமா, மாற்றம் வந்திருக்கணும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வார்த்தையை கேட்டதுனால என்ன மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் உட்கார வச்சு சொல்லுது, பாஸ்டர் நான் ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணி, பல வருஷங்களாக எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தை இப்படிலாம் சொல்லியிருக்குதுன்னு கேட்ட உடனே என் வாழ்க்கையில் இருந்த தவறுகள்லாம் உணர்த்தப்பட்டு நான் இனிமேல் அந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு ஒன்றும் பாதியமாக பெருக்கின்னு இருந்தேன். ஒன்றும் பாதியமாக அந்த வேலை செய்வேன், நீங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி செய்வேன், நீங்கள் இல்லாத. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் என்னை கேட்குறாரு, நம்ம வீடெல்லாம் இப்போ சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லாரு. எப்போ நான் ஆலயத்துக்கு வந்தனோ, எப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்டனோ, அப்போ மூளை முடுக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ண. இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இந்த சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு எனக்கு மனம் திரும்புதல் உண்டாயிற்று. புருஷன் சொல்லணும், பாச உங்கள் சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிறகு இப்போல்லாம் என் மனைவி சண்டை போடுறது. இப்போ தானே ஃபைட்டிங்கே அதிகமாகுது. ஹலோ, இப்போ நிறைய பேருக்கு முடி ஏண்டா இல்லைன்னா முடி மொத்தம் போயிடுச்சுங்க, பிடிச்சி என்ன ஆட்டுன்னு ஆடுறாங்க வீட்டுக்கு போனோடனே. ஒரு பிரதர் சொல்கிறார், என் மைண்டில் கேட்குது, கரெக்டு பாஸ், நானே சொல்லணும் இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க பாஸ். எப்படி பாஸ் எங்கள் வீட்டில் நடக்குதுலாம் உங்கள் வீட்டில் தெரியுது அப்படி? நமக்கு இங்கே இருக்குது, இதில் தெரியறத சொல்கிறேன். உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். உங்களெலாம் அதிகாரம் கொடி கட்டி பறகுது வீட்டில் போன உடனே. நான் சொல்கிறத நீ செய்யணும், நீ சொல்கிறத நான் செய். என்ன கேவலமாக இல்லை? கணவன் மனைவி எப்படி இருக்கும், ஒரு அன்பாக ஒற்றுமையாக சந்தோஷமா, சரிம்மா விடுமா பரவாயில்லம்மா, அதனால் என்ன இருக்கு, இப்படிலாம் பேச தெரியாதா? யோசிச்சு பாருங்கள். பிலாத்து அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளில் அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்கள், ஐயா இப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்குதுன்னு. அந்த பாசு பாருங்கள், லட்சக்கணக்கான சபைக்கு போகிறதுக்கு அப்படியே இந்த அம்மா காலில் விழுந்துட்டான். இப்போ தான் மனம் திரும்பலை குறித்து இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். சபை வளர்ந்துடுச்சு, நிறைய லட்சக்கணக்காக வந்துட்டான், மனம் திரும்பதில்லாதே கூட்டம் வந்து போய்கின்னு இருக்குது. இந்த அம்மா சொன்ன பிறகு தான் அந்த பாசுக்கே புத்தி வந்து. நான் படித்ததை சொல்கிறேன். மனம் திரும்புதல்னா மாற்றம், வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டியது. இதை தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க, சமீபமாக இருக்கிறது அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா காலில் இந்த பாசு விழுந்து, நீங்கள் வாமா இன்றைக்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த 3ஆம் வசனத்தில் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீ மனம் திரும்பாமே வாழ்ந்தினா சீர்கெட்டு போயிடும் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். மனம் திரும்ப வேண்டும் ஃபர்ஸ்ட். 2வது வாசியமா மத்தேயு சுவிசேஷம் 28:19. சீக்கிரம் மத்தேயு சுவிசேஷம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணா சீஷராக்கி. ஹலோ, சகல இன்றைக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் சபைகளில் பார்த்தீங்கன்னா சீஷர்கள், அந்த காலத்தில் பாருங்கள், இயேசுவை பின்பற்றினவர்களை விசுவாசிகள் என்று அழைப்பதற்கு முன்பாக என்ன நினைச்சாங்க, சீஷர்கள். என்னதுமா? ஹலோ ஹலோ பாப்பா கவனி, சீஷர்னா என்ன? ஜூலியஸ் சீசர் அது இல்லை. சீஷர்கள்னா பின்பற்றுகிறவர்கள்னு அர்த்தம். சீஷர்கள் என்றால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நீங்கள நானும் யாரை பின்பற்றோம்? we are following only Jesus. சொல்லுங்க, we are following only Jesus. நோ பாஸ் மோசஸ், நோ பாஸ் விக்டர் ஜெயச்சந்திரன். எங்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. இந்த உலகத்தில் போப்பாண்டவரை பின்பற்றக்கூடாது, மத போதகர்களை பின்பற்ற, எந்த பாஸையும் பின்பற்றக்கூடாது. we are following only Jesus. ஆண்டவரை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி நடந்தாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி வாழ்ந்தாரோ. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவான்?
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. எல்லாம் பாடு. சிலுவையே முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ பாருங்க அந்த வசனத்தில் வாசிமா கண்டினியூ. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி ஆண்டவரை பின்பற்றுவர்களாக மாற்றி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே. இரண்டாவது கட்டளை முதல்ல மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நல்லா கை தூங்க. ஓ, நீ எடுக்கலையா? ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுமையாக எடு. மனம் திரும்பின பேர் எடு. கை கீழே போகும். மனம் திரும்புகிறவனுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இன்னும் குடி, இன்னும் சிற்றின்ப பாவங்கள், இன்னும் எல்லா அக்கிரமங்களும் வாழ்நாள் இருந்து கொண்டே உனக்கு ஞானசானம். ஒருத்தன் பாருங்கள், ஒரு ஞானசானம் கொடுத்தாரு. நல்ல ஞானசான தொட்டியில் அறிக்கை செய்டாடே, உன் பாவங்கள்லாம் அறிக்கை செய், இனிமேல் நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக இருக்க மாட்டேன், நான் மனுஷனோடு தேவனோட நல் மனசாட்சியாக ஒப்புரவாகி வாழ்வேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக வரும், எல்லாத்தையும் எல்லாம் அறிக்கை செஞ்சான். எல்லாம் அறிக்கை செஞ்சோன்னு பரவாயில்லடா, இவன் எல்லாத்தையும் சொல்கிறான், கரெக்டாக எல்லாம் மனம் திரும்பிப்பான் பழுது, உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன் நீ ஆண்டவருக்கு முன்பாக அப்படின்னு சொன்னோன்னா, பாஸ்டர் ஜஸ்ட் 1 செகண்ட்ன்றான். டப்புன்னு கொடுக்க தலையை அமுக்க போகிறாரு. 1 செகண்ட். பாஸ்டர் எனக்கு உடம்பு முழுசு ஞானஸ்தானம், இந்த கையை மட்டும் விட்டுருங்கன்றான். இந்த வலது கை மட்டும் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. என்னடானா ஒரு ஆளை வெட்ட வேண்டியது இருக்குது பாக்கி. இவர் கொலைகாரர், இவர் மர்டர் கேஸில் மாட்டி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டன்னு ஞானஸ்தானம்னா இன்னும் பாருங்கள், ஒருத்த மேலே கோபமாக இருந்துக்குன்னு இவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதை நான் எடுத்துட்டேன்னா நான் அவனை போய் வெட்ட முடியாதுல்ல. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன வாட் இஸ் திஸ்? இன்னும் நீ வச்சிக்கின்னு போய் இப்படி மூழ்கி இப்படி வந்துடுறது. நான் எடுத்துட்டேன் என் ஞானஸ்தானம், அதனால் நான் பரலோகம் போயிடுவேன். ஐயோ பாருங்களேன், நிறைய பேர் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், எல்லாம் பர்ஃபெக்ட், ஆண்டவர் இன்றைக்கி கூப்பிட்டா அப்படியே பறந்து போயிடும். இங்கே தான் ஒரு கை இன்னும் முக்க வேணான்னு சொல்லின்னுக்கிறேன். அவர் பாவம் ஞானஸ்தானம் வந்த பேர் சொல்கிறான் பாருங்கள், இந்த ஒரு கையை மட்டும் விட்டு மீதிக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுன்றான். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நிறைவேற்றென்ற திருப்தி இருந்து கொண்டிருந்தாலும் நீ எப்படிப்பட்ட சீஷனாய் மாறி இருக்கிறாயா? ஆண்டவரை பின்பற்றக்கூடிய குணத்தில் உன்னுடைய செயல்பாடு இருக்கிறதா அப்படின்னு நம்ம ப்ரெசன்ஸில் எடுத்துகிட்ட பதில் திருப்பி எடுக்கலாமான்னு கேட்குற கேள்வியில் ஒரு தடவை தான் ஞானஸ்தானம், அது முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ சீஷனாக மாறி இருக்கிறாயா? ஞானஸ்தானம் பெற்றதை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் நேற்றைய தினம் வரைக்கும் நீ செஞ்சதை பற்றிலாம் கவலை இல்லை. இன்றைக்கு இப்பொழுது கேட்டிருக்கிற வசனத்தின்படி நான் சீஷனாய் மாறி அவரை பின்பற்றுவனாக மாற வேண்டும். அவரை பின்பற்றுவர் என்ன பண்ண வேண்டாம்? மாற வேண்டும். ஆகவே இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கற்பனைகளில் 2 தான் சொல்லியிருக்கு. முதலாவது மனம் திரும்புதல், 2வது ஞானஸ்தானம். மீதி 5 இருக்குது. இந்த 5 அடுத்த வாரம் சொல்லுவேன். இப்போவே நிறைய பேர்கிட்டே இந்த ஆள் வேறு ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறான், அடுத்த வாரம் வரலாமா வரக்கூடாதான்னு யோசனையில் வேறு 2-3 பேர் இருக்காங்க. இங்கே அடுத்த வாரம்லாம் மோசம்னா பரவாயில்ல, அழகாக பாட்டு பாடி எதுனா சொல்லி
செழிப்பாக இருப்பாயின்னு சொல்லி அனுப்பார். இவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏடா கூடமாக இருக்கேன். அப்படிலாம் இல்லைல்ல, வருவீங்கள்ல, வாங்க. ஒன்றையும் சொல்ல மாட்டேன். நான் ஏன் உங்களை எதுனா சொல்ல போகிறேன்? இதை சொல்லுவேன், இதை படி நீங்கள் நடங்கன்னு சொல்லுவேன், அவ்வளோதானே கேண்டி. நோ பர்சனல். ஹலோ, நான் ஆமேன் என்ன சொன்னால் ஆமேன்றீங்க. உனக்கு எனக்கும் சொந்தமான எந்த கசப்போ கோபமோ விரோதத்தன்மையோ கிடையாது. நீ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்கம்மா. அப்புறம் சீஷனாய் மாறு. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நான் சீஷன் என்கிற அந்த சிலர் ஜெபம் பண்ணலாமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. அன்பின் பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த ஆராதனுடைய இறுதி வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்திலும் ஆலயமாகிய அவர்களிலும் நீர் வாசம் பண்ணி இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள ஆவியானவர் துணையாயிரும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள், கண்ணீர், உபத்திரவம், நிந்தை, அவமான, நெருக்கடி எல்லாவற்றிலிருந்தும் என் தேவன் விடுதலையாக்கும். ஆலயத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது தங்களுடைய எல்லைகளில், தங்களுடைய குடும்பங்களில், தங்களுடைய வேலை ஸ்தலங்களில் வருகிற நாட்களில் சமாதானத்தை, சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து உமக்குள்ளே அவர்கள் சந்தோஷமாயிருக்க அனுக்கிரகம் பண்ணும்படியாக வேண்டுகிறேன் தகப்பனே. எங்கள் குற்றங்குறைகளை ஒரு விசையாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரியும் தகப்பனே. என் அக்கிரம நீங்க என்னை சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒரு விசையாக இறங்கும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் தனித்தனியாக, பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு வந்த பிள்ளைகள் களிப்பாய் அவர்கள் போகட்டும் தகப்பனே. வியாதியோடு வந்தவர்கள் ஆரோக்கியம் அடைந்து செல்லட்டும் தகப்பனே. பிரிவினைகள் இருந்த மக்கள் போய் ஒற்றுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கட்டும் அப்பா. அவருடைய மிருக ஜீவன்கள், அவருடைய குடும்பம் யாவற்றையும் நம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும். அவருடைய கல்வி, அவருடைய எல்லா வேலை ஸ்தலங்களிலும் நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். அதிகாரியின் கண்களுக்கு தயவு கிடைக்கப்படும். நாளுக்கு நாள் அவர்கள் முன்னேற்றம், உயர்வு எல்லாவற்றையும் ஆண்டவரே இவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்முடைய ஊழியக்காரன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பெறும். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க விருப்பம் உள்ளவர்கள், ஹலோ, ஜெபிக்க விருப்பங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ரூமில் முட்டி போட்டு கதவு தாப்பால் போட்டு ஜபம் பண்ணு. அப்படி தான் சொல்லியிருக்கு.
ரெண்டாவது ஊழியக்காரருக்கும் ஜெபம் பண்ண சொல்லி. எப்படி ஜெபம் பண்ணால், இவர்கள் தைரியமாக, எங்கள் ஊழியக்காரர்கள் தைரியமாக இந்த நற்செய்தியை பிரசங்கத்தை பண்ணுவதற்கு கிருபை கொடும் அப்படின்னு எங்களுக்காக என்ன பண்ணுங்க போயிடுச்சாங்க. அதுக்குன்னு ஜெபம் பண்ணலான்னு வந்தேன் ஐயா, அவர் பண்ணாமே போயிட்டாருன்னு குறை இருக்க வேணாம். அப்படி அவசியம் தேவைன்னா ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு